ஒரு முறை கனிமொழி அவர்கள் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டில்தான் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் இருக்காங்க, அதுக்கு காரணம் சாராய கடைகள். நாங்கள் வந்தவுடனே முதல் கையெழுத்து அதை மூடுவோம் முன்னீங்களா? சரி, நீட்டை ஒழிப்போன்னு சொன்னீங்களே ஒரே கையெழுத்தில், அந்த ரகசியம் எனக்கு தான் தெரியும்னு ஒரு ஆள் உளறிண்டே இருந்தார். இப்போ ஆளக்கான் யார்? உதயநிதி ஸ்டாலினா? ஆளே எங்கே இருக்குன்னு 10 நாள் அவர் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அவர் இந்த இதுக்கான ரகசியம் நீட்டுக்கு நீக்கிறதுக்கு ரகசியம் எங்களுக்கு மட்டும் தெரியும்னார். பூரா பொய்யும் பித்தலாட்டம். உங்களால் ஒன்றும் முடியாது. நீங்கள் எந்த விதமானது 2 மாதத்துக்கு ஒரு முறை இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்லு மாதம் ஒரு முறை ஆக்குறேன்னு சொன்னீங்களே, ஆக்கினீங்களா? சரி, பழைய பென்ஷன் முறையை கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்திருக்கீங்களா? உங்களுடைய இதில் தெளிவாக சொல்லியிருக்கீங்க, நாங்கள் வீட்டு வரியை உயர்த்த மாட்டோம்னு. 3 மடங்கு உயர்த்தி இருக்கீங்க. ஆக பொய் சொல்லி மக்களை சுரண்டி கொண்டிருக்கின்ற தீய அரசு இந்த அரசு 2006 ஏப்ரல் மே தேர்தலில் தூக்கி எறியப்படுங்கிற பயம் வந்ததுனால இப்போது பல்வேறு பொய்களை சொல்லி கொண்டிருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம் புலன்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கு அவர்கள் மீது தாக்குதல் நடந்த சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா? அதை சொன்னாக்க தமிழர்களுக்கு எதிராக பேசியிருக்காருன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தமிழுக்காக என்ன செஞ்சீங்க? திருவள்ளுவருக்கு இருக்கை உலக அளவில் மாண்புமிகு பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காசி சர்வகலாசாலையில் பாரதியாருக்கு இருக்கை. இந்த மாதிரியாக தமிழ் மொழிக்காக செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமர் பற்றி கூச்சமே இல்லாமல் பொய் பரப்புகிற தீய செயலில் ஈடுபடுகின்ற முதல்வரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது.